அன்பார்ந்த பெரியவருக்கு மனமார்ந்த வணக்கம். உனக்கு எதிர்க்க தெரிவிக்கின்றேன். நீ நல்லபடியாக வாழ வேண்டும். ஒண்ணு விளக்க முடியல. ஆமா. இது என்ன நகரம்? என்ன ஊர்? கீரனூர் கிராமம். இந்த கீரனூர் நன்னகரத்தில் என்ன லைட் வரும்? என்ன ஜனக்கூட்டம்? ஒண்ணு விளக்க முடியல. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சக்தி ஒன்று சமயம் எல்லாம் நின்று காட்சி தரக்கூடிய அந்த உமா மகேஸ்வரி அந்த முத்துமாரி அம்மனுக்காக இந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒருமிக்க சேர்ந்து அந்த அம்மனுக்காக காப்பு கட்டி அந்த அம்மனுக்கு கூழ்வார்த்தி அந்த அம்மன் திருவிழா முன்னிட்டு அந்த அம்மனை அலங்காரம் செய்து தேரிலே அமர வைத்து ஊர்வலா வந்து கொண்டே இருக்கிறது. வந்து முடிந்து விட்டது. அந்த அம்மன் கொலுவிலே இருக்கிறது. அந்த அம்மன் திருவிழா முன்னிட்டு ஒரு இரவு நாடு நடத்தும் என்று தோம்பல வருகிறார். நாடக நடிகர் ஆட்டக்காரன் கம்பெனி வரையா? எத்தனை பேர் எழுதுறீங்க? ஆண் 8 பெண் 8 16 பேர். 16 பேரா? ஆமா. ஆனா 16 நாள் கெட்ட நாளை குறிக்கிறது. ஆமா. ஒண்ணு குறைக்கலான்னு பாக்குறேன். குறைக்காத நடந்து பேசணும். அதெல்லாம் 17 இருக்கட்டும். அப்படின்னு ஒரு ஆளை தேடி வரேன். நீ கம்பெனி வரையா? உன் கம்பெனி வரமா? ஆளை தேடி வரையா? ஆமா. நான் 3 வருஷமா வேலை தேடி வரேன். நீ கம்பெனி ஆனா கேட்கிற கேள்விக்கு கண்ட பதில் சொல்றியா? நீ கேட்கிற கேள்வி ஆபால் சொல்லுமா? கம்பெனி நீ வரையா? ஐயா திருப்பதி மெதியா பாதம் சிவனடி வணங்கா சென்னி. அந்த சிவனடி வணங்கா சென்னி இடியச்சோல் கேளார் காது. இந்த இடியச்சோல் கேளார் காது பருப்பிலே வளர்ந்த தொந்தி இருப்பவருக்கு ஈயாக்கரம். அதை ஏற்பவருக்கு ஈயாக்கரம். இல்லன்னா விளக்க முடியல. இதுல ஒண்ணு விளக்க புரியல. ஐயா இது ஒரு செயலு. எப்படி? காட்டுல 5 குளநரி 5 அறிவு ஜீவன் 5 குளநரி மீட்டிங் போட்டு பேசுதான். காட்டுல வாழக்கூடிய ஜீவன் 5 அறிவு படித்த ஜீவன். ஆமா. அந்த குளநரி எப்படி மீட்டிங் போட்டு பேசு? அந்த 5 குளநரி நினைக்குதா இன்னைக்கு நமக்கு வயிற்றுக்கு சாப்பாடு எங்க கிடைக்கவில்லை. இன்னைக்கு நம்ம வயிற்றுக்கு ஆகாரம் இங்க தேட வேண்டும். அப்படின்னு நம்ம வயிறார நம்ம சாப்பிட வேண்டும். ஆமா. ஆனால் அந்த 5 குள்ளநரி மீட்டிங் போட்டு பேசிட்டு முடிவு எடுத்தது. அது என்ன எடுத்தது? எப்படி? அன்னைக்குன்னு பார்த்து சுடுகாட்டு வழியா போச்சா அந்த 5 குள்ளநரியும். அன்னைக்கு தினம் சுடுகாட்டு வழியா போகிறது. ஆமா. அந்த சுடுகாட்டு வழி போன உடனே அன்னைக்கு தினம் ஒரு பணத்தை புதைச்சு அது மேல புது மாலையா போட்டு மூடி வச்சுக்கிறாங்க. 5 குள்ளநரி பார்த்துச்சா? நீங்க நம்ம வயிற்றுக்கு ஆகாரம் கெடுத்து விட்டது. ஏதோ அன்னைக்கு நம்ம வயிற்றுக்கு ஆகாரம் தேடி வந்தோம். நம்ம வந்த நேரம் நம்மளுக்கு ஆகாரம் கிடைச்சு விட்டது அப்படின்னு 5 குள்ளநரி அந்த பணத்துக்கிட்ட போயிச்சா. போய் அந்த பணத்தை நோண்டி கரமேல தூக்கி வச்சுக்கலாம். அந்த பணத்தை நோண்டி கரமேல தூக்கி வச்ச உடனே 5 குள்ளநரில ஒரு குள்ளநரி யோசிக்கிறான். யோசனை பண்ணுது. இவன் நல்ல புண்ணியம் செய்தவனா
இல்ல பாவத்தை செய்தவனா, இல்ல புண்ணியம் பண்ணவனா, இல்ல பாவத்தை செய்தவனா, அப்படி யோசிக்கிறீங்களா? இதை பரிசோதித்து நம்ம சாப்பிட வேண்டும் அப்படின்னு முதல்ல ஒரு குழந்தை வந்துச்சான். வந்து அவன் தலையை மூந்து பாட்டுச்சான். ஓ, இந்த பாதத்தை மூந்து பார்த்தது, பாதத்தை மூந்து பாட்டுச்சான். மூந்து பார்த்த உடனே அந்த குழந்தை அவன் பாதத்தை சாப்பிடலை. ஏன்? அவன் திருப்பதி மெதியா பாதம். ஓ, திருப்பதி மெதியா பாதம். இவன் ஒரு 1000 2000 செலவு பண்ணிக்கிட்டு இவன் திருப்பதி போய் மெதியாத பாதம். இந்த பாதத்தை நம்ம சாப்பிட்டால் நமக்கு அவன் பிடிச்ச பாவம் நம்மள பிடிச்சிடும். இவனை பிடிச்ச தைத்தியம் நம்மள பிடிச்சிடும் அப்படின்னு அது ஒதுங்கி போய்விட்டது. முதல் குழந்தை சாப்பிடாம போய்விட்டது. ரெண்டாவது ஒரு குழந்தை வந்தது. அவன் தலையை மூந்து பாக்கலாமா? ஓ, இந்த மூளையை சாப்பிடலான்னு. ஆமா. ஆனா அவன் தலையை சாப்பிடலையா? ஏன்? ஏன்னா அவன் சிவனடி வணங்காச்சு. ஒரு சிவன் கோயில பார்த்து ஒரு 2 ரூபாய் 5 ரூபாய் கல்புரம் வாங்கி ஏற்றி இந்த தலை வணங்காத தலை, இந்த தலை வணங்காத தலை, அதனால இந்த தலையை நம்ம சாப்பிடப்படாது அப்படி ரெண்டாவது குழந்தை போய்விட்டது. மூணாவது ஒரு குழந்தை இருந்துச்சான். மூணாவது ஒரு குழந்தை வந்தது. அவன் காதை மூந்து பாக்குதான். ஓ, இந்த எலும்பில்லாத காதை நம்ம சாப்பிடலாமே, ருசியா இருக்குமே. அப்படி காதை மூந்து பாத்துச்சான். ஆனா மூணாவது குழந்தை சாப்பிடலையா? ஏன்னா இப்ப நான் கெட்டிக்காரன் வந்துட்டேன். இனிய சொல் கேளாக்காது. ஆமா, நான் கெட்டிக்காரன் வந்துட்டேன். நல்லது சொல்றேனா கெட்டது சொல்றேனா? கெட்டது பேசுறானா? அப்படி இல்ல, வாயில இன்னும் பொறுப்படுது, புத்து பொறுப்படுது அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. அப்பதான் இந்த ஏரி வளர்க்கறத பேசுறது கேள்விங்களாம். ஓ, ஆயாலாம் அப்ப எங்க போனாலும் அந்த ஆயா கிட்டே தான் உங்களுக்கு போறியா? பொம்பளை பசங்க போய் சேர்படி வாங்குறீங்க. அப்பதான் அந்த கேள்விகளை ஏரி வளர்க்காத பேசுவான். ஓஹோ, ஏரி வளர்க்குறது காலைல 10 மணிக்கு போவாங்க. ஒரு 1/2 மணி நேரம் கூட இல்ல, 1/2 மணி நேரம் கூட வேலை செய்ய மாட்டாங்க. தாத்தா கடப்பாறையில குத்துவாரு, ஆயா பாண்டில வாரி கொட்டுவாங்க. கொட்டினால ஆலமரமா புளிய மரம் எதுல பார்த்து உட்காந்து ஒரு கை உட்காராது. ஒரே ஆளு பூரா ஒரு 6 8 கேள்வி கும்பலா உட்காந்து அப்பதான் ஊருக்கு அதை பேசுங்க. எப்படி ஏண்டி அக்கா நம்ம 3ஆவது தெரு முடியுமால? ஆமா. 2ஆவது தெரு கணேசன் வச்சுக்க தெரியுமா உனக்கு? ஓ, 3ஆவது தெரு முடியுமா? நடுத்தர கணேசன் வச்சுக்காண்டி அப்படி அங்க கீச்சு போட்டு ஏரி வால்ல உட்காந்து கீச்சு போட்டுருவாங்க. ஊருல வந்து பத்திக்கும். அப்பதான் கணேச பொண்டாட்டி வருவான். யார் சக்காலத்தி என் வீட்டுக்காரன் வச்சுக்கிட்டு அப்படி கேட்பான். அவங்க பத்திக்கு ஏரிக்கும் அட ஊருக்கு அதை ஊருக்கு மாதிரி அப்படி காட்டு பண்ணி கண்டிப்பா அதெல்லாம் நடத்திருக்குது. ஊருக்கே நீ சூழ்நிலை வைக்கிறாரு கேள்விப்பட்ட கேள்வி. இந்த பக்கம் திரும்ப அந்த பக்கம் தாத்தா பக்கம் பாக்காது. அதான் இனி சொல்லி கேளா இருக்காது. 3ஆவது நிறைய போயிடுச்சான். 4ஆவது ஒரு புள்ளியர் இருந்துச்சான். அவ வயிற்ற முந்து பாக்குதான். ஓ, இதே தானா சம்பாதிச்சு இது தானா சாப்பிட்டு இதை பருப்பிலே வளர்ந்த சொத்து. அந்த 4ஆவது குடியேறி வந்துச்சா அவன் வயிற்ற மூந்து பார்த்தது. அவன் தானா சம்பாரிச்சு இவன் தானா சம்பாரிச்சு எடுத்து வீட்டுல தான் கொடுப்பான். அவங்க எல்லா சாப்பாடு செய்து வைப்பான். அவங்க பொண்டாடி சாப்பாடு செய்து வைக்கும். ஆனா சாப்பாடு பொண்டாட்டி போறதுக்குள்ளே அள்ளி போட்டு இவன் அள்ளி போட்டு திண்டு போயிடுவான். அது பருப்பிலே வளர்ந்த தொழில். ஆனால் அதுல பயன் இல்லை. 4ஆவது குடியேறி போயிடுச்சான். 5ஆவது ஒரு குடியேறி வந்துச்சான். அவன் கையை மூந்து பாத்துச்சான். ஓ, இந்த கையை மூந்து பாக்குது. ஏன்னா ஒரு பிச்சனை வந்து கேட்டா இப்ப திருநாள பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம நின்று இருப்போம். அத பிச்சனை வந்து ஐயான்னு கேட்போம். அதை கேட்கும் போது தான் அந்த ஜோபியை ஈத்து மூடுவான். காமராஜ் அண்ணா மனோன வராரு, மனோஜிட்ட வராரு, டீ வாங்கி கொடுப்பாரு நினைச்சேன். அப்படியே மஞ்சள் கப்படி வீதி சுத்தி அந்த பக்கமா வரேன். 2800 ரூபாய் வசூல் பண்ணின்னு தெரியாத போனவன் நானு. அங்கதான் டீ வாங்கி கொடுக்கணும். வண்டிக்கு பணம் வரல. ஆனா 5ஆவது கொண்டு சாப்பிடலையா? ராத்திரி மட்டும் இந்த 2 நல்ல 4700 ரூபாய் வச்சு வருமானம். 10 ரூபாய் டீ வாங்கி கொடுக்க தெரியாத கூட்டம். இது வந்து நான் ஒரு டீ இன்னொரு நாளைக்கு கேட்டு பாருங்க. காய்ச்சல் வாங்கி கொடுத்துருவாரு. நேரம் ஆனால்
அப்பதான் இதை சாப்பிட்டுட்டே இருப்போம். ஆமா. ஆனா சாப்பிட்ட கையால காக்கா ஓட்ட மாட்டான். இந்த சாப்பிட்ட கைய காக்கா ஓட்டினா சிந்துவே. சாதம் கையில இருக்கிற சாதம் கீழே சிந்தும். காக்கா பொறிச்சு அதை காக்கா பொறுக்கும். வயிறாடு சாப்பிட்டு. அதனால சாப்பிட்ட கை இப்படி வச்சுக்கோ. ஆமா. இப்படி ஓட்டுவோம். அது போல கட்டு வேலை ஏதோ தெரிஞ்சவரை நாடு நடத்தி வந்திருக்கோம். என்பது ஏற்படாம போகலாம். அதனால நீங்க ஆட்கொள்ள வேண்டும். அதா பிதா குரு தெய்வம் அவருடைய பாதத்திற்கும் கலைமாமணி விருதுபெற்ற தாங்கள் சேகரையா அவருடைய பாதத்திற்கும் தேவந்த சேர்ந்த கிருஷ்ணவாதியார் எங்க பெரியப்பா அவர்களுக்கும் எங்க அம்மா வச்சுக்கிறாரு. அதனால்தான் அவருடைய பாதத்திற்கும் இல்ல விளம்பரம் பண்றோம். நாளைக்கு அனைவருக்கும் 1 கோடி வணக்கம். வணக்கம். நீ நம்ம எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும்? நான் சொல்லக்கூடிய தெய்வத்தை வணங்க வேண்டும். எந்த தெய்வத்தை? 2011 நேற்றிருந்த படைத்தரலிய அந்த சிவபெருமானுக்கும் உமாமை மகேஸ்வரிக்கு பிறந்த அந்த மூத்த கடவுள் விநாயகர் பெருமான் வணங்கு. மறுபடியும் விநாயகனே விநாயகனே ஐயா வேண்டுமானா தெய்வல வேண்டாக விட்டது. ஆனா இன்று நடத்தக்கூடிய நாடகத்தோட விளக்கம் நாடகத்தோட விளக்க தெரிவிக்க என்ன ஒண்ணு சொல்லிடுறா என்னதுங்க எங்க பாத்துக்கிறேன் உன்னதான் அருமாகுமா இந்த நாளாச்சு அருமாகுமா வேண்டுமான வேண்டிய விட்டது. நாடகத்தில் விளக்க தெரிவிக்க கம்பெனி வாச்சார் வருகிறோம். வாங்கய்யா வணக்கம் 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 வணக்கம். வேண்டுமான தெய்வம் வேண்டியாக விட்டது. இன்று நடத்தக்கூடிய நாடகத்தோட விளக்கம் வேண்டுமான தெய்வம் எல்லாம் வேண்டியாகிவிட்டது. நாடகத்துடைய விளக்கம் தேவை. தம்பி ஐயா என்ன ஊர் தம்பி? கேரனூர் கிராமம். இந்த கேரனூர் நன்னகரத்தில் ஓரிரவு தெருக்கூத்து வச்சிருக்காங்களே, காரணம் என்ன தம்பி? ஐயா கூத்துல வச்சா கூட்டம் கூடும். ஓ கூத்துல வச்சா கூட்டம் கூடும். எல்லாம் கும்பலா சேர்ந்து மூத்து அடிக்குதான். கூட்டம் போலனா சமர்சனா ஏண்டா ஏண்டா கூட்டம் கொண்டாதான் வருவோம், இல்லைன்னா வராதா? எப்படி இருந்தாலும் வரும்டா. இருந்தாலும் அம்மா பேர் சேர்ந்து மூத்து அடிச்சா ஒரு அரை காணி கரும்பு பாயும். அந்த கரும்பு போகுமா? பட்டு போடும் அம்மா. நம்ம கிட்ட இல்ல, வாங்கிட்டு அம்மா விஷம் இருக்குது நேத்துல இருந்து. அது மட்டும் நான் விடுவேன். அந்த முத்துமாரியம்மன் திருவிழா முன்னிட்டு ஒரு நாடகம் தம்பி. ஓ கடல் சூழ்ந்த புவி என்ற கருணாகரி உந்தன் பாதம் அம்மா கனவிலும் மரவேற்ற போதுமே, பெண்ணை கனவிலும் மரவேற்ற போதுமே. கருணாதாரி
காமாட்சியே தர்மவல்லியே காக்க வரவும் மனவல்லியே இந்த கடல் சூழ்ந்த புவியில் இந்த புவி ஒரு கிராமம் இருக்குன்னு சொன்னா இருக்குதுன்னு சொன்னா எந்த கோயில் இருக்கோ இல்லையோ இல்லையோ ஆனா மகமாரி அம்மனுடைய கோயில் மட்டும் இல்லாத இருக்காது. கண்டிப்பா இருக்கும். ஒரு 10 ஊர் இருந்தாலும் சரிதான். ஆமாங்க. 3 செங்கல் நட்டு வச்சு மஞ்சள் குங்குமம் போட்டு கல்புரி ஏத்தி முத்துமாரி அம்மன் வேண்டுவாங்க. இதான் மாரியாத்தா. ஆமா அப்படின்னு வேண்டுவாங்க. எந்த சாமி இருக்கோ இல்லையோ ஆமா ஆனா மகமாரி அம்மனுடைய கோவில் இல்லாத இருக்காது. இருக்காது. அது ஏன் தெரியுமா? இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரே தாய் அந்த மாரியம்மன் தான். மாரியம்மன் தான். ஆமா. ஏன் கேட்டா நமக்கு மட்டும்தான் இல்ல. என்ன நமக்கு மட்டும்தான் இல்ல. உம்பர்கள் குறை தீர கொம்பன்னி சூரம்மாரியே சூரையேந்தி வரும் மகமாரியே சூரையேந்தி வரும் மகமாரியே உம்பர்கள் குறை தீர கொம்பன்னி சூரம்மாரியே சூரையேந்தி வரும் மகமாரியே சூரையேந்தி வரும் மகமாரியே அது சூதரன் மரமகி சோதரி சதுர்யாதவன் தொழும் அம்மா சோதனை செய்யாதே என்னையே தொழுதே நம்ம நன்றி முன்னையே கலைகுண்ட புவி என்ற விடமும் தெரிந்தே கருணாகரி உந்தன் பாதமே உன்னை கருதினும் வரவேணும் போதுமே உன்னை கருதினும் வரவேணும் போதுமே. ஐயா இரு இந்த 14 லோகத்திற்கும் 14 லோகத்திற்கும் பண்டிகை சாப்பிட்டு பண்டிகை சாப்பிட்டாலே டெய்லி சாப்பிடணும். ஒரு நாள் சாப்பிட்டா பண்டிகை டெய்லி சாப்பிட்டு அந்த வாரம் ஒரு ஈட்டு பாருங்க. ஐயோ இந்த கன்றாக போச்சு வாய்ப்பு கழுது. டேய் அவரு நண்டு ரசமே சாப்பிட மாட்டாரா? தம்பி ஐயா அதனுடைய காரணம் என்னன்னு கேட்டா இந்த மகமாரி அம்மன் இருக்க ஆமா இவங்க சாதாரண ஆள் நினைக்க போறேன். ஓஹோ நீ எதனா போய் அந்த அம்மாவை வணங்கிட்டா கொஞ்சம் விடுவாங்க அப்படி நீ அவங்க கிட்ட எதனா டேருமாறா நடந்துன்னு வச்சுக்க பாம்பாங்க ஊர் எடுப்பாங்க ஒரே போடு. அதான் பிம்பான பேருக்கு பாம்பான சக்தி நீ அமர்ந்தாடும் நாரணி பட வேட அமர்ந்த எங்கள் தாரணி பட வேட அமர்ந்த எங்கள் தாரணி பிம்பான பேருக்கு பாம்பான சக்தி அமர்ந்தாடும் நாரணி பட வேட அமர்ந்த எங்கள் தாரணி பட வேட அமர்ந்த எங்கள் தாரணி என் விளையம் பல பிரி தீரவே துணை செய்யும் மனதாரவே வித்தகினி பல வேடமே வித்தகினி பல வேடமே 64 அம்மா ஒன்றிடமே அந்த மகமாரி அம்மனை அவங்கள ரதத்துல ஏறி வச்சு உட்கார வச்சு வீதி விழா வருவாங்க. அப்படி வீதி விழா வந்தா அவங்களுக்கு யாரெல்லாம் காவல் வருவாங்க தெரியுமா? அவங்க மக்கமாருதான் காவலா வருவாங்க. அப்படி சொல்லு பழைய முடிச்சுட்டாட்டா அப்படியே அப்பா மக்கமாரா அப்படி இல்ல தம்பி. அவங்களுக்கு யாரு காவல்? கணபதி முருகன் கை அரப்பன் வீரப்பன் காவல் செய்வாட ராயனே அந்த கடவுள் எல்லோரும் ஜெயனே அந்த கடவுள் எல்லோரும் ஜெயனே கணபதி முருகன் கை அரப்பன் வீரப்பன் காவல் செய்வாட ராயனே அந்த கடவுள் எல்லோரும் ஜெயனே அந்த கடவுள் எல்லோரும் ஜெயனே இந்த கடவுளுடன் நடமாடிய சினமாக்களில் கூடிய நடமாடிய சினமாக்களில் கூடிய மகதேவி என்று தேவர் பாடவே மகதேவி என்று தேவர் பாடவே இந்த மண்டலம் எங்கு கொண்டாடவே கணபதி
கதி முருகன் கைநாரப்பன் வீரப்பன் காவல்ராயன். இது பூரா பேர் அந்த அம்மாவுக்கு காவல். ஏன்னா அவங்க பிள்ளைங்க தான் காவலா இருப்பாங்க. ஆமா. ஆனா இந்த அம்மனுடைய பெருமையை புண்ணியம் வளர்த்திரு நல்லூர் பெண்ணை தென்பால் அம்மன் வட பாலிலே அருள் சேவை தந்தாடிடு கோவிலே அருள் சேவை தந்தாடிடு கோவிலே புண்ணியம் வளர்த்திரு வெண்ணை நல்லூர் பெண்ணை தென்பால் அம்மன் வட பாலிலே அருள் சேவை தந்தாடிடு கோவிலே அருள் சேவை தந்தாடிடு கோவிலே தினமங்கதி முருகன் துதி தலை போற்று வருவாய் மணி தினமங்கதி முருகன் துதி தலை போற்றவே வருவாய் மணி தினமங்கதி முருகன் துதி தலை போற்றவே வருவாய் மணி தினமங்கதி முருகன் துதி தலை போற்றவே வருவாய் மணி தேவந்தூர் ராமசாமியே சேகர் பாவத்தி சிவகாமியே புந்த முருகன் தடிய முன்னோரிலே தம்பி அந்த அம்மனுடைய புகழையும் பெருமையும் சொல்ல நமக்கு ஏது நாள் ஏது ஏது. அதனால தம்பி அப்பேற்பட்ட அம்மனுடைய புகழை நமக்கு சொல்றதுக்காக கிடையாது. அதனால அந்த அம்மனை வழிபட்டு அவங்களுக்காக ஒரு ராத்திரி கூத்து. ஆனா ஏதோ எங்களுடைய சித்த அறிவுக்கேற்றவாறு எங்களுடைய சிற்றறிவுக்கேற்றவாறு நாடகத்தை நடத்தக்கூடிய வந்திருக்கோம். நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தில் எவ்விதமான பிழை இருந்தாலும் எவ்விதமான குற்றம் இருந்தாலும் உங்க வீட்டில் ஒரு பிள்ளைகள் குற்றத்தை செய்துட்டா எப்படி ஈத்துப்பாடு வாங்குறீங்களோ என்னாச்சு உனக்கு? ஆட்டுக்கு மாட்டுக்கு லோன் போடுறாடே உதவிக்கு லோன் போடாரா கம்மியாச்சு. யார் வாங்க கம்மியாச்சு. ஆட்டுக்கு மாட்டுக்கு லோன் போடுறா உதவிக்கு லோன் போடாத. நீ வீடுக்கு லோன் போடு. ஏன்னா மம்டி வாயா யார் மம்டி வாயா? ஒரு புள்ள தப்பு செஞ்சா தாய் தந்தை கண்டிப்பாங்க. அப்பதான் அந்த தப்பு மறுநாள் எடுத்து செய்யாது. அந்த மாதிரி நாங்க யாரும் தப்பு பண்ணிட்டாலும் ஈத்து போட்டு வாங்குங்க. வாங்குங்க. யார் வாங்குறது? தாண்ட மாட்டேன் ஞாபகம் தாங்காது உடம்பு தாங்காது உனக்கு. அதுதான் சொல்றேன் பீடி அடிக்காத உடம்பு தாங்காது. சரக்கு அடிக்காத. ஐயா பிள்ளை தவறு செய்து விட்டார் தாய் தந்தை தண்டிப்பது உண்டு. அதே பிள்ளையை ஆசை அன்போடு கூப்பிட்டு அனுப்பது உண்டு. அதை போல எங்கள் 16 பேரையும் உங்கள் வீட்டு பிள்ளை போல் பாவித்து எங்களை பொறுத்து அங்கீகரிக்குமாறு உங்களை இரு கரங்கூப்பி இரு சிறந்தாழ்த்தி வணங்குகின்றேன். தம்பி இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் யாது என்றால் சிவபுராணத்தில் ஒரு பாகம். தட்சகன் யாகம் என்னும் தாட்சாயணி திருக்கல்யாணம் வீரபத்திர சுவாமி பிறப்பு. ஆமா நீ சுருக்கமா சொன்னா தக்கன் யாகம் தாட்சாயணி திருக்கல்யாணம். அப்புறம் என்னடா 2 நாடகம் வீரபத்திர பிறப்பு 3 நாடகம் தக்கன் யாகம் தாட்சாயணி திருக்கல்யாணம் வீரபத்திர பிறப்பு. அப்ப 3 நாடகம்னா 7,800 ரூபா வருதுங்க. அப்ப கல்யாணம் உண்டாங்க. 3 நாடகம் இல்ல இரு மண்ணு ஒன்றுதான். பாண்ட பலவாறு பாந்திரம் பலவாறு மண்ணுல பாண்ட செய்யறாங்க இல்ல. மண்ணு ஒண்ணுதான் ஆனா பாண்ட பலவாறு அது மட்டும் இல்ல ஐயா. மரம் அடிச்சு மண்ணு ஒண்ணுதான் பாண்டா பலவாறு மரம் ஒண்ணுதான் கிளை பலவாறு சொல்லு. ஐயா போத ஒண்ணுதான் போட்டு பிளாந்தி பீர் வேற போது என்பது ஒன்றால கள்ளக்குறிச்சி போனா ஊறப்பட போது. 10 லட்சம் அதனால நாடகம் ஒரே நாடகம் தான். புரியுதா? அதனால தட்சகன் யாகம் தாட்சாயணி திருக்கல்யாணம் வீரபத்திர சுவாமி பிறப்பு. ஆமா இந்த நாடகத்தில் கல்யாணம் உண்டா? இங்க கல்யாணம் உண்டு சாப்பாடு போடுவீங்களா? கல்யாணம் தாலி கட்டி முடிஞ்சு சாப்பாடு உண்டா? பண்டிகை சோறு போடுவீங்களா? கல்யாணத்துக்கு தான் பண்டிகை சோறு போட்டாங்க. திண்டு இல்ல நான் போயிட்டு பூச்சுறேன்.
கேள்வி நினைக்கிறேன். ஐயோ யாரோட சொல்ல ஆள் இருக்கா? இதான் இருக்கா சொன்னேன். ஏய் போடுங்க சரியா போடுங்க. ஏச்சி கைது முடியுது நான் ஒரு சொல்லி இந்த நாடகத்தில் நாடகத்தில் முதலை தங்கி வர குடியா இந்த நாடகம் சொல்லிட்டு விளக்கம் புரிஞ்சு போச்சா தச்சகன் யாகம் அச்சகடியாகும் தாட்சாயணி திருக்கல்யாணம் திருக்கல்யாணம். வீரபத்திரன் பிறப்பு பிறப்பு. இந்த நாடகத்தில் முதலை தங்கி வரக்கூடிய சத்திய உலகத்துக்கு அதிபதி சதுர்முகம் படைத்த சதுமுக படித்த அது பிரமதேவன் தர்பார் அன்னவரால் மற்றவரும் அறியலாம் பிரபலதர்பா